எப்படின்னா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பீகாரில் வந்து ஷூட்டிங்க்கு போயிருந்தார். போய் அதை வந்து பப்ளிக்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஆர்டிஸ்ட் அவர் வந்து அங்கே சீன் எடுத்துகிட்டு இருக்காரு. அவர் வந்து கன் எடுத்து இப்படி மிரட்டுற மாதிரி, வில்லனை எடுக்கிற மாதிரி. ஸோ அப்போ வந்து எல்லோரும் நின்றுட்டு இருந்தாங்களாம். இவர் வந்து அந்த ஹீரோ என்ன பண்ணாராம், சரி ஓகே கன்று கொடுப்பா அப்படின்னு சொல்லி கன்று எடுத்து, ஓ என்னையா கன்று நல்லா இல்லை, வேறு ஏதாவது கன்று இருந்தால் எடுத்துகிட்டு வாயான்னு இப்படி சொன்னோன்னே அந்த க்ரௌடில் வந்து, சார் இந்த கன்று வேணுமா, டேயோட பாவிகள் ஷூட்டிங் வேடிக்கை பார்க்குறோம் ஆளுக்கு ஒரு கன்று வச்சுருந்தீங்களான்னு அப்போ தான் இவங்களுக்கு புரிஞ்சுதுன்னு. இது கொஞ்சம் மிகைப்படுத்தின ஒரு நகைச்சுவை. புரியுது, அதான் நீங்கள் ஷூட்டிங்னா வேறு ஏதோ நினச்சிருக்கீங்கன்ற மாதிரி. கன்று நல்லா இல்லைன்னா நம்மகிட்ட ஒன்று இருக்கே, இது நல்லா இருக்கா பாருங்க அப்படின்ட்டு அவ்வளோ சகஜமாக இருக்கு, அவ்வளோ சகஜமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து இது படத்தில் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அது நியாயமான விஷயம், அதனால் நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம். ஆனால் இந்த கன் ஷூட்டுங்கிறது நார்த்தில் நிறையவே இருக்குது. அது வந்து ஒரு டேஞ்சர், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பாம்பேலாம் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணாங்க. ஒரு காலத்துலலாம் ஒரு அண்டர்வேர்ல்டு டான் அவங்க ரூல் பண்ணாங்க. த்ரெட் பண்ணுறது, பப்ளிக்காக ஷூட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப காமனாக நடந்துகிட்ருக்கு. இப்போ டெல்லியில் ஒரு பெத்த பொண்ணை வந்து ஒரு அப்பா ஷூட் பண்ணிட்டார். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போது கன்று கையில் இருக்குன்னா கட்டை இருந்தால் கட்டையில் அடிச்சிருவான் கட்டுன்னு கோவத்தில். கன்று இருந்தால் எடுத்து ஷூட் பண்ண தானே செய்வான் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல. ஸோ அது வந்து தற்காப்புக்கு மீறி அது யூஸ் பண்ணுறதுக்கே ஒருத்தன் யூஸ் பண்ணுற ஒரு கட்டம் வரும்போது, ட்ரக் ஆனாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த பக்கம் ஜாஸ்தியாக இருந்து மெதுவாக இந்த பக்கம் எல்லா கல்ச்சரும் மெதுவாக வருது.